ஆதித்யா பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு இளைஞன் தனது அன்றாட வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து வருகிறான். ஒரு நாள் சாப்பிட்டு முடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வருகிறது. ஹலோ, யார் பேசுறது என்று கேட்கிறான் ஆதித்யா. மறுமுனையில் ஒரு கனத்த ஆண் குரல், ஆதித்யா, உன்னோட கடந்த காலத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் என்கிறது. ஆதித்யாவுக்கு கோபம் வருகிறது. என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? அந்த குரல் சிரித்துவிட்டு, உன்னோட 10ஆம் வகுப்பு மார்க், காலேஜ்ல நீ பண்ண சைட் பிசினஸ், ஏன் உன்னோட பிரியாவுடனான காதல் வரைக்கும் எனக்கு தெரியும் என்கிறது. ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறான். இந்த விவரங்கள் எல்லாம் மிகவும் தனிப்பட்டவை. யார் நீங்க? என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த நபர், உனக்கு ஒன்னு தெரியுமா ஆதித்யா? உன்னோட முன்னாள் காதலி பிரியா ஆக்சிடென்ட்ல இறக்கவில்லை என்கிறான். ஆதித்யாவுக்கு தலை சுற்றுகிறது. பிரியா சில மாதங்களுக்கு முன் ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டதாக செய்தி வந்தது. அவன் அவளை சந்திக்க முடியவில்லை என்றாலும் அந்த செய்தி அவனை மிகவும் பாதித்திருந்தது. நீங்க போய் சொல்றீங்க, அவ இறந்துட்டா. இல்ல ஆதித்யா, அவள ஒருத்தன் கொன்னுட்டான். அந்த கொலையாளி யார் தெரியுமா? நீதான். அந்த அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் உடனே பிரியாவின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் அவர்களது போன் அணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாள் ஆதித்யாவிற்கு மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது. இப்ப நீ என்ன பண்ண போற? போலீஸுக்கு போன் பண்ண போறியா? ஆனா அவங்களுக்கு நீதான் கொலையாளின்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதித்யாவுக்கு வியர்த்து கொட்டுகிறது. என்கிட்ட ஏன் இப்படி பண்றீங்க? நான் அவளை கொல்லல. அந்த குரல், பிரியாவை பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? அவ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தா. நீதான் காரணம். அந்த நபர் பிரியா இறந்த அன்று இரவு ஆதித்யா பிரியாவுக்கு போன் செய்து சண்டையிட்ட விவரங்களையும் அவள் அவனது வீட்டிற்கு வந்து போன விவரங்களையும் சொல்கிறான். ஆனால் பிரியா அன்று இரவு ஆதித்யாவின் வீட்டிற்கு வரவே இல்லை. ஆதித்யா குழப்பமடைகிறான். ஆதித்யா பயத்தில் இருக்கிறான். அவனுக்கு தெரிந்த ஒரு நண்பனிடம் உதவி கேட்கிறான். அவன் போலீசுக்கு செல்லும்படி சொல்கிறான். ஆதித்யா தயக்கத்துடன் இன்ஸ்பெக்டர் ரவியிடம் செல்கிறான். இன்ஸ்பெக்டர் ரவி ஆதித்யாவின் கதையை பொறுமையாக கேட்கிறார். சார், நான் அவளை கொல்லல. எனக்கு இந்த அழைப்புகள் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. என்னை பழிவாங்க பாக்குறாங்க என்று ஆதித்யா கதறுகிறான். இன்ஸ்பெக்டர் ரவி, சரி, பயப்படாதீங்க, நாம விசாரிப்போம். அந்த போன் நம்பர் இருக்கா என்று கேட்கிறார். ஆதித்யா அந்த நம்பரை கொடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் ரவி சைபர் கிரைம் டீமை அணுகி அந்த நம்பரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். சைபர் கிரைம் டீம் அந்த நம்பரை ட்ராக் செய்ய முயற்சிக்கிறது. ஆனால் அந்த நம்பர் ஒரு பேய் கணக்கு என்பதை கண்டுபிடிக்கின்றனர். அதாவது அது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட சிம் கார்டு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எடுக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ரவி ஆதித்யாவை மீண்டும் அழைத்து விசாரிக்கிறார். ஆதித்யா, பிரியாவோட மரணத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு இன்னும் புரியல. நீங்க உண்மையிலேயே அவளை கொல்லலைனா இந்த அழைப்புகள் ஏன் உங்களுக்கு வருது? ஆதித்யா சிந்திக்கிறான். பிரியாவுடன் அவனுக்கு நல்ல உறவு இல்லை. ஆனால் அவளை கொல்லும் அளவுக்கு அவனுக்கு எந்த காரணமும் இல்லை. அப்பொழுது ஆதித்யாவுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. பிரியா இறந்த சில நாட்களுக்கு முன்பு அவள் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அதில், நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறேன். உனக்கு தெரிந்த சில நபர்கள்தான் இதற்கு காரணம். எனக்கு உதவி செய் என்றிருந்தது. ஆனால் ஆதித்யா அதை அப்போது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அந்த மெசேஜ் அவனை பயமுறுத்துகிறது. இன்ஸ்பெக்டர் ரவி அந்த மெசேஜை பார்த்து, இந்த உனக்கு தெரிந்த சில நபர்கள் யார்னு யோசிங்க ஆதித்யா, இது ஒரு க்ளூவா இருக்கலாம் என்று கூறுகிறார். ஆதித்யா தனது கடந்த கால நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரையும் யோசிக்கிறான். ஒரு பெயர் அவனது மனதில் தோன்றுகிறது. பிரியாவின் நெருங்கிய தோழி நிவேதிதா. நிவேதிதாவும் ஆதித்யாவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். பிரியாவின் மரணத்திற்கு பிறகு நிவேதிதா மிகவும் சந்தேகத்திற்குரிய முறையில் நடந்து கொண்டாள். இன்ஸ்பெக்டர் ரவி நிவேதிதாவை விசாரிக்கிறார். ஆரம்பத்தில் அவள் எதுவும் தெரியாது என்று மறுக்கிறாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் ரவி அவளின் கடந்த காலத்தையும் பிரியாவுடன் அவளுக்கு ஏற்பட்ட சில சண்டைகளையும் கண்டுபிடிக்கிறார். உண்மையில் நிவேதிதா பிரியாவின் மீது பொறாமை கொண்டிருந்தாள். பிரியா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஹேக்கர் என்பது இன்ஸ்பெக்டர் ரவிக்கு தெரிய வருகிறது. அவள் சில சட்டவிரோத வேலைகளை செய்திருந்தாள். அந்த விஷயத்தை பிரியா ஒரு நாள் நிவேதிதாவிடம் சொல்ல, நிவேதிதா அதை பயன்படுத்தி அவளை மிரட்டி பணம் பறிக்க முயன்றாள். பிரியா மறுத்ததால் நிவேதிதா அவளை கொலை செய்துவிட்டாள். கார் விபத்து என்பது ஒரு நாடகம். நிவேதிதாவுக்கு ஆதித்யாவும் தெரியும். ஆதித்யா பிரியாவை காதலித்ததால் அவனுக்கு பிரியாவை பற்றிய பல விஷயங்கள் தெரியும் என்று நினைத்து அவனை இந்த கொலை வழக்கில் சிக்க வைக்க நிவேதிதா திட்டமிட்டாள். அதனால்தான் இந்த மர்மமான அழைப்புகளை ஆதித்யாவிற்கு செய்து அவனை பயமுறுத்தினாள். அந்த கனத்த ஆண் குரல் ஒரு குரல் மாற்றும் அப்ளிகேஷன் மூலம் உருவாக்கப்பட்டது. நிவேதிதா தனது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள். அவளை போலீஸ் கைது செய்கிறது. ஆதித்யா நிம்மதி பெருமூச்சு விடுகிறான்.
அவன் குற்றமற்றவன் என்பது நிரூபிக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் ரவி ஆதித்யாவிற்கு நன்றி சொல்கிறார். ஆதித்யாவுக்கு இப்போதுதான் பிரியாவின் மெசேஜின் அர்த்தம் புரிகிறது. உனக்கு தெரிந்த சில நபர்கள் என்பது நிவேதிதாதான். மரணத்தின் தொலைபேசி அழைப்பு ஆதித்யாவின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஆனால் இறுதியில் உண்மை வென்றது.